இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, நீங்க அந்த கிழவிய ஜாமீன்ல எடுத்ததா சந்திரா சொல்றா, உண்மையா? ஜாமீன்ல எடுக்கல அத்தை. பாட்டிக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பாட்டியை ரிலீஸே பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப அந்த ஏட்டு விஷயத்துல யார்தான் குற்றவாளி? அது ஏட்டுக்கு வச்ச குறி இல்ல அத்தை. பின்ன யாருக்கு வச்ச குறி? ரேவதிக்கு வச்ச குறி. அதுல அந்த ஏட்டு மாட்டிக்கிட்டாரு. என்ன மாப்ள சொல்றீங்க? ரேவதியை சுட பார்த்தாங்களா? யார் அது? மாயாதான் அது. அவளா? அவ எதுக்கு அங்க வந்தா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு மாப்ள? அத்த, மண்டபத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, அந்த மாயாட்ட பேசுறப்போ ரேவதி சுடதான் மண்டபத்துக்கு வந்து நம்ம வாயால சொன்னதை நாங்க வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நான் மண்டபத்துக்கு வந்ததே உன் பொண்டாட்டிய கொல்ல தாண்டா. நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து